நான் வீட்ல தான்டா இருக்கேன். நீ எங்கடா இருக்க? நானும் வீட்ல தான்டா இருக்கேன். வா மச்சான் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடலாம். என் வீட்டுக்கு வாடா. நான் தான் வரேன்டா வைடா. யா தம்பி கேம் விளையாடலாம். வா மச்சான் வா மச்சான். வரேன்டா இங்க இருக்க கூடாது. எங்க அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. வா மச்சான் நம்ம மெத்தைக்கு போலாம். ஓகே மச்சான். மச்சான் நீ சொல்றா வா. என்ன இது எங்க இருந்து துப்பாக்கி சத்தம் கேட்டே இருக்குது? கருப்பாயி சொல்லுடா மாயி. என் பையனை பாத்தியா? இல்லையேடி. எங்க துப்பாக்கி சுட சவுண்ட் கேக்குது. இரு என் வீட்டு மெட்டில இருந்து பாக்குறேன். இங்கே இரு. ஜீவா டேய் ஜீவா, நான் கூப்பிடுறதுக்கு ஒண்ணு கேட்காத. அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் ஜீவா அம்மா கூப்பிட்டீங்களா? என்ன பட்டு பைக் சத்தம் கேக்குது மெட்டில இருந்து? இல்லம்மா ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ தான் பட்டு பைக்லாம் வருமாப்பா? குரூப்ல அப்படிதான் அனுப்பிச்சாங்க. குரூப்ல துப்பாக்கிலாம் அனுப்புவாங்களாப்பா? குரூப்ல துப்பாக்கிலாம் அனுப்புவாங்களாப்பா? நானும் வந்திருந்தா பாத்துங்கடா. ஸ்கூல் விட்டு வந்திருந்து போனும் கைமா தான் இருக்குங்களே. போன் எடுத்து போய் படிக்க போங்கடா. போய் படிக்கிறோமா? சரி போங்க. என் பையனும் உன் பையனும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்கல்ல. ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கறதும் துப்பாக்கி சுட கேமுமா விளையாடுமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு படிக்கிறதுக்கு போன் வாங்கி கொடுத்தா தேவையில்லாத வீடியோஸ்லாம் உங்களோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது என் பையன் போன் எடுத்தானே. என் பையன் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது. வீட்டில் போன் வச்சுட்டு தாங்க வருவான். இந்த ஃபோனை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசுங்க. ஆமாம், கிளாஸில் உட்காந்து அவ்வளோ தைரியமாக கேம் விளாண்டுட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாத இன்ஸ்டாவிலையும் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, ஸ்கூலெல்லாம் வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட்டில் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி போட்டு. சாரிங்க, இதுக்கு அடுத்தது என் பையன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் ஃபோன் எடுத்துன அளவுக்கு நான் வீட்லேயே பார்த்துக்கிறேங்க. இதுக்கு அடுத்தது நான் இதை ஒரு டீச்சராக ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஃபோனு இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத ஃபோனில் ஒரு இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணி அதில் ஃபேக் ஐடின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி பையன் பொண்ணு மாதிரி, பொண்ணு பையன் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. தப்பாக நடக்குது. அது போல் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதிகமாக பையன்கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க. சாரி டீச்சர், நம்ம இதுக்கு என் பையன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டுட்டு போகிறேங்க. சரி, கூப்பிட்டு போங்க. பகுதி 3. ஜீவாவும் ஜீவா அம்மாவும் சாலையோரம் நடந்து போகும்போது ஏற்படும் விபத்து. சொன்னாங்க ஃபோன்லாம் அவனுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. போட எங்கன்னா நீ உருப்பட தான் போறே. கடைசியில் ஒரு உயிரே போச்சு. கடைசியில் ஒரு உயிரே போனது. இவை அனைத்தும் உன்னை கையில் வைத்திருந்தால் மட்டுமே வந்தது.